புதியன புகுதலும் என்பது போல இன்று போகி பண்டிகை நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னையில் தற்போது என்ன நிலை என்பது குறித்து நம்மோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ். தங்கள் வீட்டு பொருட்களை எரித்து இன்று போகி பண்டிகை மக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். நீங்கள் இருக்கும் பகுதியில் இந்த போகி பண்டிகை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார், வணக்கம். தமிழ் ஆண்டின் மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாள், அதாவது பொங்கல் திருநாளின் முதல் நாளாக கொண்டாடப்படுவது போகி பண்டிகை. நமது முன்னோர்கள் பொறுத்தவரைக்கும் பொங்கல் திருநாளுக்கு முன்பாக வீட்டில் இருக்கக்கூடிய இயற்கை சார்ந்த தேவையில்லாத பொருட்களை எரித்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற அடிப்படையில் நம் மனதில் இருக்கக்கூடிய பழைய வன்மங்களையும் பழைய தீமைகளையும் தீயிலிட்டு கொளுத்தி இந்த தை திருநாளை முன்னிட்டு புதிய அவதாரம் எடுப்பது, புதிய மனிதனாக உருவாகுவதன் நோக்கமாகத்தான் இந்த போகி பண்டிகை என்பது கொண்டாடப்படுகிறது. அதன்படி தமிழ்நாடு முழுவதும் நாளை பொங்கல் பண்டிகை என்பது கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளதையொட்டி இன்று தமிழ்நாடு முழுவதும் போகி பண்டிகையை மக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக சென்னையில் இந்த தை திருநாளை வரவேற்கும் பொருட்டு இன்றைய தினத்தில் பழைய பயனற்ற பொருட்களை எரித்து மக்கள் போகியை கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக மயிலாப்பூர், விருகம்பாக்கம், சாலிகிராமம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த போகி பண்டிகையை முன்னிட்டு சிறுவர்கள் மோளமடித்து உற்சாகமாக இதை கொண்டாடி வருகிறார்கள். பழைய பொருட்களை எரிப்பதன் மூலம் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் காற்று மாசு சராசரி அளவில் இருந்து அதிகரித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முன்னதாக ஏற்கனவே பொதுமக்கள் அனைவரும் பிளாஸ்டிக், டயர், டியூப் போன்றவற்றை எரிக்கக்கூடாது என்று சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்கள் பயனற்ற இருக்கக்கூடிய பொருட்களை எரித்து தை திருநாளை வரவேற்கும் விதமாக இந்த போகி பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள். இதன் காரணமாக சென்னையில் பல்வேறு இடங்களில் இந்த மாசு அதிகரித்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே கடந்த சில நாட்களாகவே சென்னையின் பல்வேறு இடங்களில் இந்த பனியினுடைய அளவு என்பது அதிகரித்திருப்பதாகவும் குளிர் அதனுடன் சேர்ந்து இந்த புகையும் சேர்ந்து இருப்பதால் சென்னை முழுவதுமே ஒரு புகை மண்டலமாக காட்சியளிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. எது எப்படியாக இருந்தாலும் தை திருநாளை வரவேற்கும் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டுமே இந்த பண்டிகை கொண்டாடுவது என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது மிக முக்கியமான ஒன்றாக நம்முடைய முன்னோர்கள் முன்னெடுத்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதை சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் அந்த பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள். ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.